விஜயா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அவன் போகும்போது ஒரு சட்டை போட்டு வந்தான், இப்போ வரும்போது வேறு போட்டிருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருங்க ஆண்டி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் ரூமுக்கு போகிறாங்க. அப்படியே மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆமாம் ஆண்டி, ஆமாம், ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு, அதனால தான் 2 பேரோட ஃபேஸும் அப்படியே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட போய் ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம், ஏதாவது பிரச்சனையாக என்ன? போகும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தீங்க, இப்போ உங்கள் ஃபேஸே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன பிரச்சனையாக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை, எனக்கு மட்டும் எங்கள் அப்பா பணம் அனுப்பும் போது ரொம்ப நக்கலாக பேசினார், அப்போ எனக்கும் கோவம் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அத்தை கேட்க சொன்னாங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு, வேறு ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணி போகிறாங்க. வராங்க சுருதி ரவி எல்லாமே உள்ளேருந்து. சீக்கிரம் சீக்கிரம் நாங்கள் போயிட்டு வரோம், வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வந்தவொடனே சுருதி ரவி எல்லாருமே சேர்ந்து அழகாக பலூன்லாம் கட்டி எல்லாமே ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணி எல்லாருமே கேட்குறாங்க. அது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெரிய கேக் எடுத்துகிட்டு வராங்க. என்ன இவ்வளோ பெரிய கேக் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நீங்கள் கேக் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே கூப்பிடுறாங்க. 2 பேருமே கேக் வெட்டுறாங்க. வெட்டிட்டு 2 பேருமே ஊட்டிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. மனோஜ் அப்படியே ஓடுறாரு. தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறீங்க, அமைதியாயிருங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கேக்கு தான் வெட்டி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டு வராரு. அப்போ கரெக்டாக வராங்க. வந்தவொடனே இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா கொடுக்குறாங்க. இது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கிஃப்ட்டு? ஓ தங்கம்மா, அப்பா பாப்பா சம்மந்தினா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அந்த அப்படியே வாங்குறாங்க. இந்த தங்க வளையல் உனக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா கொடுக்குறாங்க. அதை மீனா வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே எடுத்து சுருதியோட கையில் போடுறாங்க. போட்டோன்னே ஏம்மா அங்கே போடுற, உனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நீங்கள் தான் சொன்னீங்க மீனாவை உங்கள் பொண்ணு மாதிரி, அதனால் மீனாவோட தங்கச்சிக்கு சுருதிக்கு மீனா வளையல் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. 2 பேருமே அப்படியே நக்கலாக பார்க்குறாங்க. சுருதியோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே நிற்கிறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. போயிட்டு மனோஜ் எல்லாருக்குமே கேக் வெட்டி கொடுத்துட்டே இருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. மனோஜ் கேக் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இந்தா ரோகிணி சாப்பிடு ரோகிணி, நீ நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. எல்லாருக்குமே சேர்ந்து கேக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சுருதியோட அம்மாவுக்கு கொண்டு போய் கேக் கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சீட்டி ஜெயிலேருந்து வராரு. வந்த உடனே சத்யா எல்லாருமே சேர்ந்து மாலை போடுறாங்க. எனக்கு எதுக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதனால் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி என்ன, நீ உங்கள் அக்காவை போய் பார்க்கலையா, இன்றைக்கி உங்கள் அக்கா கல்யாணம் நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறாரு. இல்லை அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, நான் ஷர்ட் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆள் அதை கழட்டி போட்டு போயிட்டான். நான் ஏன் அங்கே போகணும், எங்கள் அம்மா 2 பேர் மட்டும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. அப்படியே சிட்டி யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, சத்யா அவங்க அனுப்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி யோசிக்கிறாரு. சரி, நான் கொஞ்சம் பணம் தரேன், நீ அதில் நல்ல ஒரு கிஃப்ட்டு எல்லாமே வாங்கிட்டு போய் உங்கள் அக்காவுக்கும் உங்கள் மாமாவுக்கும் கொடு. இங்கே பாரு சத்யா, அவங்க உன்னை எவ்வளோ தான் வர வேணான்னு சொன்னால் கூட நீ போகணும், நீ போனால் தான் நல்லா இருக்கும், நான் பணம் கொடுக்குறேன், ஒரு நல்ல கிஃப்ட்டாக வாங்கிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா பணம் கொடுக்குறாரு. இல்லை அந்த ஆளுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, நான்லாம் போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் தட்டி கேட்கணும், இப்போ இதுக்கெல்லாம் போனால் தான் கேட்க முடியும், இல்லைனா உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு சத்யா போகிறாரு. அங்கே எல்லாருமே கேக்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சத்யாவை பார்த்த உடனே அப்படியே மீனா அவங்க அம்மா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முத்து